தேவனுக்கு பாவம் பிடிக்காது. அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா அந்த பாவத்தில் நம்ம தொடர்ந்து அப்படியே ஈடுபட முடியாது. இல்லை என்னோட இருக்கிறாரு, அது ஐயோ வேண்டாம்பா இது அப்படின்னு போயிடணும். அப்படி போகிறப்போ அது என்ன காண்பிக்குது? என்னோட இருக்கிறான்றதை நான் உண்மையிலே நம்புகிறேன். ஒருத்தர் தொடர்ந்து அப்படியே பாவத்தில் இருக்கிறாங்கன்னா நான் சொல்கிறேன், அவங்க உண்மையிலே நம்புறாங்களா தேவன் அவங்களோட இருக்கிறாங்கன்னு? அவங்க அந்த தவறான காரியத்தை பார்க்க பார்க்க தேவன் கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்காரா சோஃபாவில் பக்கத்தில்? தவறான பேச்சுகளை பேசும்போது தேவன் கூடவே இருக்கிறார் நம்புறாங்களா அவங்க? அப்படி நம்பினாங்கன்னா அவங்க உண்மையிலே அதை செய்வாங்களா? இந்த பொய் பேச்சுகள், அந்த வீண் பேச்சுகள், அந்த வம்பு பேச்சுகள், இந்த கிசு கிசு காசிப்புன்னுவாங்கல்ல, ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி மோசமாக அப்படி இப்படின்னு பேசி அதில் ஒரு இன்பம். இதெல்லாம் செய்யாதன்னு சொல்கிறார் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். இப்போ ஒருத்தர் உண்மையிலே கடவுள் என்னோட இருக்கிற ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், நான் ஆவியானுடைய ஆலயம் நம்பினாங்கன்னா ரொம்ப காலம் அதில் அவங்க போக மாட்டாங்க. ஏதோ ஒரு வேளை போனால் கூட அதில் வந்துடுவாங்க. அப்படியே அவங்க அதில் போகிறாங்கன்னா அது என்ன காண்பிக்குது? கடவுள் அவங்களோட எப்போவுமே இருக்கிறான்றது அவங்க நம்பலை. வாழ்க்கை காமிக்குது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்றதுன்னா இதுதான். கடவுளோடு இருக்கிறார் நம்பணும், அதுக்கு ஏற்றபடி வாழணும். அந்த வாழ்றது நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். திரும்ப கொரிந்து சபைக்கு எழுதுறார் இன்னொரு கடிதத்தில். இந்த சப்ஜெக்ட்டுக்கு திரும்ப வர்றார். 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 16ஆம் வசனத்திலிருந்து போயிடலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோமே. ஒரு சிலைக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனம் இருக்க முடியாது. ஜீவனுள்ள தேவன் பிரசன்னமாக இருக்கணும்னா ஜீவனுள்ள ஆட்கள் வேணும். தம்முடைய சாயல் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்ட ஜீவனுள்ள ஆட்கள். அதனால தான் நம்ம சிலையை வணங்குறது இல்லை. ஏன்னா பைபிள் போதிக்குது நாம தான் தேவனுடைய சாயலும் ரூபத்திலையும் படைக்கப்பட்டிருக்கிறோம். வேணா தேவன் பூமியில் அவரே சிலை வச்சிருக்கலாம், ஆனால் அவர் பிளான் வேற. சிலைக்கு பதிலாக நம்மளை வச்சுட்டாரு. லிவிங் ரெவலேஷன் ஆஃப் காட். நான் சொல்கிறேன், இயேசுக்கு அடுத்தபடி தேவனை வெளிப்படுத்துகிறவர் நாம் இந்த பூமியில். இயேசு தான் பர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் காட். அதுக்கு அடுத்தபடி நாம தான் தேவனை முழுமையாய் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஜீவனுள்ள தேவன், அந்த ஜீவன்ற வார்த்தையை பார்த்து தான் எனக்கு மனசு அங்கே போயிடுச்சு. ஜீவனுள்ள